கிளைமேட்டெல்லாம் மாறிக்கொண்டு போகுது, புது புது நோய்கள் வந்து கொண்டு இருக்குது, விளைச்சல் எல்லாம் குறைவு, காலங்கள் வந்து அப்படியே மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கு. அந்த சம்பாவுக்கு நோய்க்காக குறைஞ்சி நல்ல முறை சீருக்கு நோய்க்காக கூட இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஏற்றி ஏற்றி தான் வந்து தண்ணி கட்டிக்கொண்டுருக்கிறார் அந்த வரம்புகளில் நிற்கிற ஹஜ்ஜானுக்கு. உண்மையார் விவசாயி வந்து மம்பட்டியை வந்து இப்படி தான் வச்சிருப்பார். அதை விட முக்கியமாக சொல்லணும், இவர் தான் அப்பாண்ட நெருங்கிய நண்பர். கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை வருவார். 14 வயதுலேருந்து அவரோட வாங்கினோம். இன்றைய காலத்தை வாங்கி அவருக்கு விவசாயமும் கூட வழியில் கடைகளுக்கும் அதுக்கு போனால் 4 பேருக்கு 60 ரூபா சொல்லுவேன். அதுதானோ நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார். நல்ல ஒரு மனப்பான்மை உள்ளவர், இதையும் உடனுடனே வழியாக சொல்லுவார். அதை விட கூடுதலாக வந்து சொல்லுவார், இந்த பேருக்கு வந்து இந்த மருந்து அடிக்கணும், அந்த நோய்க்கு வந்து இந்த மருந்து அடிக்கணும்ண்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து அப்பாண்ட நண்பன்ற தோட்டத்தை தான் போகிறோம். கிட்டத்தட்ட அப்பாவோட வந்து 16 வயசுலேருந்து பழைய ஒரு ஐயா விட்டு தான் இன்றைக்கு போகிறோம். அவர் வந்து தோட்டமெல்லாம் செய்திருக்கிறார். அந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது, அதை விட அவற்றை அனுபவம் வந்து எப்படி இருக்குன்றதை இந்த காணொலி மூலம் பதிவு செய்ய போகிறேன். அவருடைய தோட்டத்தை பார்த்தீங்கன்னாலே விளங்கும். இப்போ தோட்டத்தில் நிற்கிறோம். அப்படியே நாங்கள் அவருடைய தோட்டம் எப்படி இருக்குன்ற அப்படியே காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு போகிறோம். அப்படியே தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கு வந்து புல் வட்டி கொண்டு வர போகிறோம். இன்றைக்கு இப்போ வந்து கேட்டத்தில் வந்தோன்னா அப்படியே உள்ளே போவோம். அப்படியே பாருங்க எப்படி இருக்கண்டு இந்த இடங்கள். அதை விட இப்படியான ஒரு வயல்வெளியில் பாருங்கள் எப்படி ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கண்டு. அதை விட மாமர சோலை. வாழ்ந்தால் இப்படியான ஒரு இடங்களில் வாழணும். வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கண்டு. ஒரு அழகான வீடு, அழகான கிராமம். அதை விட இந்த வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து தோட்டங்கள், நெல்லுகள் எல்லாம் வந்து சேரிக்கணும். இந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டே அவைய தோட்டங்களை வந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து மாங்கண்டெல்லாம் பாருங்கள் எப்படி வச்சு அடைச்சிருக்கணும். காமாம்புள்ள எல்லாம் வந்து மாடுகள் வந்து சாப்பிடாமல். வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதை விட இதுலேயும் வந்து மாங்கண்டுகள் வந்து அடைச்சிருக்கணும். அதை விட இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நெல் வயல். இன்றைக்கு வந்து இடத்துலாம் புல் வெட்ட போகிறோம். ரோட்லாண்டு வாங்க தெரிஞ்சுது நல்ல புல். அப்போ அப்படியே புல்லையும் பட்டி கொண்டு இந்த காணியம் வந்து உங்களுக்கு ஒரு காட்டணுமெண்டு அப்படியே நாங்கள் இந்த புல்லையும் பட்டி கொண்டு இந்த இடங்களையும் வந்து உங்களுக்கு காணொலி மூலம் பதிவு செய்யணுமெண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை. இப்போ இன்றைக்கு வந்து இதில் தான் புல் வெட்ட போகிறோம். அப்போ பேக்குகளை வச்சுட்டு அப்படியே இந்த தோட்டத்தை ஒருக்கா சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து கூடுதலாக இதில் வந்து நெல்லும் கஜ்ஜானம் தான் போட்டிருக்கணும். அது ஒருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பின்னேற டைம் தானே. வீட்டை பாருங்கள், நல்ல அழகான வீடு. அதை விட இதில் ஒரு நெல்லி மரம் பண்ணிக்குது. அதை விட முக்கியமாக சொல்லணும், ஐயா வந்து இந்த சைக்கிளில் தான் வந்து பயணம் செய்கிறோண்டாலும் சரி, தோட்டங்களுக்கு போகிறோண்டாலும் சரி, கட்டாயம் வந்து இந்த சைக்கிளில் தான் இந்த ரோட்டில் நான் கூடுதலாக காண்றேன். நான் அதில் வந்து ஒரு பேக்கு மட்டும் கொழுவி இருக்கும். பேக்கில் வந்து தண்ணி போதுட்டு இருக்கும். சைக்கிளெல்லாம் கட்டாயம் வந்து நாங்கள் ஓடணும். அப்போ தான் உடம்புக்கு வந்து நல்லது. இப்போ சைக்கிள் வந்து சரியான குறைவு. அதை விட இதில் ஒரு ஓரக்கோட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை விட ஐயா தோட்டத்தில் நின்று தண்ணி கட்டி கொண்டுக்கிறார் கச்சானுக்கு. தண்ணி வந்து எப்படி பாயுதுன்னு பாருங்கள். பெரிய வேக்காலில் வந்து அப்படியே பிரித்து விட்டுக்கிறார். அரைவாசி வந்து வயலுக்கு போகுது, அரைவாசி வந்து கச்சானுக்கு வந்து கட்டி கொண்டுக்கிறார். இது வந்து குளத்து தண்ணி. அதை விட 1 ஏக்கர் கிட்ட கச்சான் போட்டுக்கிறார். இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்கண்டு. அதை விட ஐயானட்டு தண்ணி அடிக்கொண்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஏற்றி ஏற்றி தான் வந்து தண்ணி கட்டிக்கொண்டுருக்கிறார் அந்த வரம்புகளில் நிற்கிற ஹஜ்ஜானுக்கு. உண்மையார் விவசாயி வந்து மம்பட்டியை வந்து இப்படி தான் வச்சிருப்பார்.
கச்சான் பூவை பாருங்க வெயிலுக்கு வந்து சுருண்டு போயிருக்கு. அடிக்கிற வெயில் வந்து அப்படி தானே இப்போ. அந்த அவடத்தில் பாருங்க எத்தனை மயில் புள்ளியாக நிற்கிறேன் பாருங்க. தூரத்தில் ஏண்டபடியாக கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நிறைய மயில் புள்ளியாக நிற்கணும். ஆடவும் இல்லை அசைவம் இல்லை பாருங்கள், அப்படியே நிற்கணும். அதை விட இங்கே பயலுக்குள்ளால் ஒரு ஆள் போய்கொண்டு இருக்கிறார் பாருங்க. அப்படியே எங்கேயால பாருங்கள். இதில் வந்து வாட்டர் பம்பாலயம் வந்து தண்ணி இறைக்கிறவர். ஏனெண்டா இந்த தண்ணி பாய இடங்களுக்கு இப்போ பம்மை போட்டு இறைக்கிறவர் வாட்டர் பம்மை பாருங்கள். அது மாதிரி அப்படியே ரெடியாக தான் இருக்குது. ஒரு இழுவேரே ஸ்டார்ட் வரும். அதை விட இந்த தோட்டத்திலேயே பாருங்க எருக்கலை மரம் இருக்குது. அதுவும் வந்து போத்து இருக்குது. அதில் ஒரு பண்டு ஒன்று இருக்குது பாருங்க. கூடுதலாக வந்து நான் இந்த தோட்டங்களில் வந்து அவதானிச்சிருக்கிறேன் இந்த எருக்கலை மரம் நிற்கிறது. அது ஏனென்று எனக்கும் தெரியலை. உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாத்திக்கு வந்து தண்ணி திருப்புறார். இப்படியான மம்பட்டியில் வந்து காண்றதே சரியான அரிது எங்கட ஊரில். இதுதான் அந்த தோட்ட மம்பட்டி. குளத்து தண்ணியாண்டபடியாக பாத்தி வந்து ஃபுல்லாக நிறையா விட்டு கட்டலாம். இப்போ இந்த கஜான் போட்ட எவ்வளோ நாள்? 25 நாள். இனி வந்து சாரணும் என்ன? 26 நாள் சாரணும். 5 நாள் கூட போயிட்டு. அப்போ இனி வந்து சாரா சரியான பருவமாக இருக்கும் இந்த தண்ணியோட என்ன? போட்டு 21 நாள் 18 நாள் வந்து 21 நாளைக்கு சாரணும். அந்த முதல் பூ பூத்துடும். ஓ 21 நாளைக்குள்ள பூக்க வலிக்குது. இப்போ வந்து பூக்கள் இடைக்கிட வருது தானே? இடைக்கிட பூ வந்து 21 நாளைக்கு பூரா பூக்க வலிக்குது. முதல் பூ 21 நாள் பூக்க வைத்தால் முதல் சாரல் 21 நாளைக்கு சாரை விடணும். ரெண்டாம் சாரம் 35 நாளைக்கு சாரணும். இல்லாட்டி புல்லை வந்து கட்டுப்படுத்தல. அது புல்லும் வந்து விளைச்சல் கூட ரெண்டாம் சாரம் 2 தரம் சாடுறது தானே? 2 சாரம் சாடுறதுல இப்போ வந்து அடியில் உள்ள கஜான் வந்து மரத்தில் உள்ள பூ வந்து பூத்திருக்கு. அடுத்த ரெண்டாம் சாரம் உப்பில் இருக்கிற மேலே வந்து பூக்கும். மேலே வந்து பூக்கிற வந்து நாங்கள் மண் அணைச்சோன்னா அந்த மேல் பூவெல்லாம் வந்து இந்த மண் அணைஞ்சோன்னா அந்த கிழங்கு வந்து பொழுது வந்து நிலத்தில் குத்தி 26 30 நாளைக்கு 35 நாளைக்குள்ள ரெண்டாம் சாரம் சாறு விட்டால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். சார் அது சும்மா ஒரு அளவாக இருக்கும். மரத்துக்கு 50 ரகம் 60 கஜான் விடும். 100 விடும். எங்கட பராமரிப்புலாம் இருக்கிறேன். கூட விழுறதும் குறைய விழுறது. வரம்பு கரையில் உள்ள புருவக்கரை கஜான் வந்து சார் 100 கஜான் விடும். இப்படியான கஜானில் வந்து 100 கஜான் விடும். இந்த புருவங்கள் இருக்கிறதுனே நடு கஜான் வந்து 15 வரைக்கும் 25-30 கஜானுக்குலாம் வரும். நடு கஜான் வந்து சில மரங்களில் 50 இருக்குது. கூடுதலான 50 கஜான் தான் இருக்குது. புருவ கஜான் தான் 100 கஜானும் விளைச்சலுக்கு உண்டு. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வந்து தனியாக தான் போட்டுக்கிறீங்களா? எவ்வளோ போட்டுக்கிறீங்களா? அதுக்குள்ளே 1.5 ஏக்கர் தனியாக தான் 1.5 ஏக்கர் போட்டுவிடாது. அதை விட அங்கால நெல் இருந்து வச்சுருக்கீங்க இவ்வளோ நெல் வந்து 3.5 ஏக்கர். 3.5 ஏக்கர் கம்பா நெல். அதை விட இப்போ வந்து தோட்டங்கள் செய்து லாபம் போடுறன்றது சரியான கஷ்டம். நெல்லுகளுக்கு விலை இல்லை, கச்சான்களுக்கு விலை இல்லை, எங்கட பொருட்களுக்கு வந்து விலையே இல்லையானே. மருந்துகள் பசலைகள் தான் இப்போ சரியான விலை. மருந்து பசலை வந்து இப்போ இந்த ஆண்டு கடன் விலை. பொருளாதார பிரச்சனை காரணமாக சரியான விலை நாடுகள் நெருக்கடி காரணங்களால் பசலை மருந்து விலை சரியான விலை. அதை விட வந்து நெல் வந்து விலை 5000 சொச்சு தான் போய்கொண்டு போகிற நெல். அதுதான் இந்த இன்னும் சரியான தீர்மானம் இனி அரசாங்கம் எடுத்தால் தான் இந்த விலை கிடைக்கும். சம்பா நெல் வந்து 3.5 மாத நெல் சரியான பராமரிப்பு. இப்போ வந்து 65 நாள் ஆகிடுது. 2வது பசலை போட்டாச்சு. நெல் வந்து சரியாக 21 நாளைக்கு மருந்தடிச்சு முதல் பசலை போட்டுருக்கணும். அதுதானே 2வது பசலை 35 நாளைக்கு 2வது பசலை 3வது பசலை வந்து 45 நாளில் 50 நாளைக்குள்ளே போடுவோம். அது சரியான முறையில் செஞ்சால் நெல் வந்து அந்த பொத்தி பருவம் வந்து நெல் கம்பி கட்டுற வந்து சரியான வித்தியாசமாக வரும். நெல் சரியான போஷாக்காக வரும். அது வெள்ளாங்கல்ல வந்து முதல் காரணம் பசலை நாங்கள் போடுறோம் போடல. வெள்ளாங்க வந்து புள்ளி இருக்கக்கூடாது. புள்ளி இருக்கக்கூடாது. கட்டாயம் புல்லு வந்து கட்டாயம் இருக்கக்கூடாது. புள்ளி இருந்துச்சுன்னா அந்த நெல் அந்த போஷாக்கு தன்மை குறைஞ்ச எவ்வளோதான் பசலையை போட்டு மறந்தால் போட்டாலும் அதில் பலன் வந்து குறையல. அதனே ஆரோக்கியமாக வராது. அது
சம்பா நெல்லை பொறுத்தவரை அவ்வளோ ஐதாக வச்சாலும் மட்டாங்குத்தி நல்ல விளைச்சலை தரும். ம் நல்ல ஒரு நெல் சம்பா வந்து சரியான சீதான் நல்ல விளைச்சல் சம்பா. நாங்களும் வந்து இந்த முறை சம்பாதனை வச்சிருக்கிறோம். அது நான் முதல் காலங்களில் செய்ததில் சம்பா வந்து நல்ல விளைச்சல் வந்து ஓ விளைச்சல் குறையும். விலையும் வந்து குறைஞ்சோன்னா விளைச்சலும் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது அப்படியே. இந்த 2026 வந்து சரியான விளைச்சல் குறையும். ம் காலமும் திரும்பவும் விளைச்சல் குறையும். நோய் தாக்கம் கூட. அதுதானோ இப்போ கிளைமேட்டெல்லாம் மாறிக்கொண்டு போகுது. புது புது நோய்கள் வந்து கொண்டு இருக்குது. விளைச்சலெல்லாம் குறைவு. காலங்கள் வந்து அப்படியே மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கு. உடனே சரியாக அந்த சம்பாவுக்கு நோய் தாக்கம் குறைஞ்சு வந்து நல்ல முறை சீருக்கு நோய் தாக்கம் கூட. ம் அதை விட பாருங்கள் இந்த பேக்கால் நடக்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. விலை பக்கம் குறைவு, விலை திறம் குறைவு, மற்றபடி விளைச்சல் கூட. இதுன்னு வர நல்ல விளைச்சல் நோடியாக கச்சான் 16 இப்போ போய்கொண்டு 20, 22, 25 போன கச்சான் இப்போ 16. நாங்களே வந்து 17 தான் கொடுத்துனாங்க. சரியான விலை ரகம் குறைவு. கச்சான் வந்து விளைச்சல் கூட. மற்றது இப்போ கச்சானை வந்து மெயினாக எல்லோரும் செய்யணும். இப்போ நெல்லை விட கச்சான் தானே ஒரு கொஞ்சம் விலை. அதை விட நீங்களும் இப்போ இதெல்லாம் வந்து சாடுறது வந்து ஃபுல்லாக கூலி கொடுத்து தானே? கூலி கொடுத்து தான் சேரும். எல்லாம் கையால் சாடுறான். மிஷின் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் போகுது? இப்போ 2000 சராசரி 2000 கொடுக்கும். 2000 கொடுத்து சாப்பாடு குடியேக்கு நான் டீயோட சாப்பாடு கொடுக்கணும். மற்ற மதிய சாப்பாடு இல்லை. குடியே சாப்பாடு இது 10 மணிக்கு டீயும் மனசையில் வான போட்டு கொடுக்கும். மதியம் வீட்டை போயிருங்கள் 2000 சம்பளம் பின்னே. அப்போ இதெல்லாமே நீ தண்ணி காட்டி சாடுறதுக்கு நீ ஆக்களை பிடிக்கணும் வேணே. சாடுறதுக்கு வந்து அதுக்கும் வந்து கூலி கொடுத்து 15,000 16,000 கச்சான் போகுதுண்டா ஜோதிச்சு பாருங்க. கச்சான் விவசாயிக்கு நட்டத்தான் கொடுக்கும். லாபத்தை காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதான் ரெங்கட பொருட்களுக்கு ஓரளவு விலை வந்தாலும் பரவாயில்லை. எல்லாரும் வந்து சந்தோஷமாக தோட்டங்கள் செய்யணும். விலைகளும் மரக்கறிகளும் அப்படி நாங்கள் செய்கிற பொருட்களுக்கு வந்து சரியான விலை இல்லாட்டி வந்து ஒரு விவசாயி கூடி தோட்டத்தை கைவிட்டுருக்கணும். வந்து இனி காலங்களில் தோட்டம் செய்கிறன்றது சரியான குறைவாக இருக்குமே. மரக்கிற தோட்டமெல்லாம் பிரதானமாக செய்த மிளகாய் வெங்காயம் பிரதானமாக செய்த இடம். இப்போ வந்து பிரதானமாக கச்சானும் வெள்ளாண்மையும் தான் செய்யணும். அப்போ நீங்கள் வந்து வேறு தோட்டங்கள் செய்கிறீங்களா? மரக்கறி பயிர்கள் காலகோசி பைத்தங்குடி கொஞ்சிகள் செய்தால் இந்த இனி இப்போ வந்து அந்த ஆடிக்கு பிறகு தான் இனி மேடையால் போட்டுக்கிட்டு கத்தரிக்கோ மிளகாய் காலபூசி தான் இதுக்கான ஆரம்பம். இந்த தகரத்துண்டு ஏன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மண் வந்து அரிக்காமல் தண்ணி வார வேகத்துக்கு மண்ணை வந்து அரிக்கணுமன்றதுக்காக இந்த தகரத்துண்டுகள் வச்சு கட்டுறது. அதை விட முக்கியமாக சொல்லணும், இவர் தான் அப்பாந்த நெருங்கிய நண்பர். கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை வருவார். அதை விட ஒவ்வொரு நாளும் வந்து ஃபோன் எடுத்து கதைச்சி கொண்டே இருப்பார். அப்பாவோட பெறாத நாளும் கிடையாது, ஃபோன் எடுக்காத நாளும் இல்லை. அப்பா சாதாரண ஒரு விவசாயி, நல்ல போதுனா விவசாயியா அது பரம்பரையாக சில ஆலோசனைகள் கூடுதலாக ஆலோசனை அவர் நல்ல தெளிவாக கேட்குறார். அவர் சில விஷயங்கள் சொல்லி பலன் அடைஞ்சிருக்கோம். எந்த நேரம் அப்பா எடுத்து ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை செய்யுங்க இதை செய்யுங்கோண்டு. அந்த கால்நடை வளர்ப்பண்டாலும் சரி, இல்லை வெள்ளாடு செய்யணும் சரி, இல்லை கச்சானாலும் சரி, கிழங்கு செய்யனாலும் சரி, இல்லை ஒரு மரக்கறி செய்யனாலும் ஆளுக்கு நல்ல அனுபவம் வளர்த்துருக்காங்க. மற்ற விவசாயத்தை பொறுத்தவரை அவருக்கு நிறைய நிறைய காலம் எங்களுக்கு நாங்கள் ஒரு 14 வயதுலேருந்து அவரோட வாங்கினோம். நிறைய காலத்தை வாங்கி அவருக்கு விவசாய அனுபவம் கூட நல்ல இதுகள் செய்திருக்காரு. தனியாக விவசாயம் தான் செய்கிறவர். விவசாயம் நல்ல பலனாக அடைஞ்சிருக்கு. இப்போ அதை புரில நாங்களுக்கு சில விவசாயங்களை பற்றி பின்னேரங்களில் இல்லை ஒரு டைம் ஒன்றில் இப்போ வழியில் கடையிலுக்கோ இதுக்கு போனால் 4 பேருக்கு 60 ரூபா சொல்லுவேன். அதுதானோ நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு மனப்பான்மை உள்ளவர். இதையும் உடனுடனே வழியாக சொல்லுவேன். அதை விட கூடுதலாக வந்து சொல்லுவார், இந்த பேருக்கு வந்து இந்த மருந்து அடிக்கணும், அந்த நோய்க்கு வந்து இந்த மருந்து அடிக்கணும்ண்டு. அதை விட இவர் வீட்டை வந்து அப்பாவுக்கு வந்து நல்ல சந்தோஷம். நல்ல வடிவாக இருந்து 2 பேரும் வந்து காய்ச்சி கொண்டு போயினோம். இப்போ ஆளை தேடி பிடிக்கிறதே சரியான கஷ்டம். இப்போ
அப்போ நானே இன்றைக்கு வந்து நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்து இதில் வயலில் நின்றா போல தான் நான் வந்து கண்டனேன். முதல் வந்து அடிக்கடி வந்து கொண்டிருப்பார் வீட்டை. ஆளில் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனத்தாக்கமும் ஒரு இழப்படுதும் எதிர்பார்க்காத இந்த மாதிரி வயசு பெருசாக இல்லை. அதுதான் நாங்கள் கூடிய எதிர்பார்க்கல. ஒரு எதிர்பார்க்காத அந்த மாதிரி இருக்கிறோம். அவரோட வயசு போனாங்களெல்லாம் இருக்கணும். நாங்களே எதிர்பார்க்கல. அப்படி வேலை ஒரு ஆரோக்கியம் இருந்தது சொல்கிறதுக்கு இல்லை. நாங்களே இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோன்று தெரியாத அளவுக்கு இப்போ வந்து சூழ்நிலை அப்படி மாறிக்கொண்டு போயிட்டுது. அப்போ நீங்கள் தண்ணியை காட்டுங்க, நான் இனி மாட்டுக்கு புல் ஓட்டணும். புல் ஓட்டி கொண்டு அப்படியே வீட்டை போவோம். பொழுது ஓட்டு கொண்டு வர நேரம் புல்லை பாருங்கள் இப்படி வந்து வளர்ந்துருக்கான்னு பாருங்கள். இது வந்து புல்லு மாட்டுக்கு வட்டி போட நல்ல வடிவாக சாப்பிடும். இப்படியான வளர்ந்த புல் வந்து வேகமாக வட்டி கொள்ளலாம். அவ்வளோ வேகமாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்காண்டு பாருங்க. இப்படி வரம்பில் இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி விட்டா இரவு வழியாக இல்லாட்டி பகல் நேரங்களில் தண்ணி விட போகிறாண்டாலும் நல்ல வடிவாக பயம் இல்லாமல் நடந்து போகலாம். இப்படி புல்லுகள் இருந்தால் கட்டாயமாக அதுக்குள்ளே பாம்பு பூச்சி எல்லாம் இருக்கும். இப்படியே நாங்கள் மாட்டுக்கு தேவையான புல்லை வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் புல்லெல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு வடிக்கிட்டோம். கொண்டு நாங்கள் மாட்டுக்கு போகணும். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு காணொலி உண்டு. அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பேக்கு வந்து விழுந்து போச்சு. அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய்.